ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி 21வது நாள் அரணி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் கொக்கோ மில்க் எடுத்துக்கிட்டாங்க. டிஃபனுக்கு காலையில் இட்லியும் வெங்காய சட்னியும் கொடுத்துருக்கேன். மதியம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம் செஞ்சு கொடுத்தேன். தேங்காய் பால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஆப்பத்துக்கு ஊற்றி சாப்பிடும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவோம். மற்றபடி தேங்காய் பாலை தனியாக சாப்பிடணும் அப்படின்னா பசங்க கஷ்டப்படுவாங்க. அதில் சுகர் போட்டு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஆனால் சுகர் போட்டோம் அப்படின்னா தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு டம்ளர் தேங்காய் பால் நம்ம குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பசங்க சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, வயிறில் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தேங்காய் பால் குடித்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேங்காவை ஃபஸ்ட்டு அரைக்கக்கூடிய அந்த ஒரு டம்ளர் பாலில் நீங்கள் சர்க்கரையோ நாட்டு சக்கரமோ பனக்கற்கண்டு எதுவுமே சேர்க்காமல் வெறும் தேங்காய் பால் மட்டும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம், சுகர் சேர்க்காமல். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் பால் அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து நான் வந்து சாதம் பண்ணியிருக்கேன். விருந்தி நம்ம எப்படி செய்வோமோ தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தேங்காய் பால் ஊற்றி நான் செஞ்சு மதியம் லஞ்சுக்கு அருணிக்கு தேங்காய் பால் சாதம் தான் கொடுத்துருக்கேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 2 பனானா எடுத்துக்கிட்டாங்க. சின்ன சின்னதாக இலச்சி பழம் இல்லையா, அது 2 பழம் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அவங்க 2 தோசை எடுத்துக்கிட்டாங்க. இன்னையோட அவங்களோட டயட் மெனு இது தான். மதியம் லஞ்சுக்கு தான் இந்த தேங்காய் பால் சாதம் கொடுத்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வரதா இருந்தது, அதனால் அவங்களுக்கு ஸ்வீட் பண்ணியிருந்தோம். நானும் ஹரினியும் வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அந்த ஸ்வீட்டை நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது. அதனால் கெஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்வீட் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. உடனே நாங்கள் மனசில் நினச்சிட்டோம், நாங்கள் 2 பேர் சாப்பிடல, அதனால் அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய முந்திரி நிறைய நெய் போட்டு அந்த ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருந்தோம். இருந்தாலும் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஸ்பூன் கூட எடுத்து வாயில் வைக்கல. ஏன்னா நம்ம இது மாதிரி நடுவில் ஏதாவது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். அப்படி வந்தாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோன்னா ரொம்ப நல்லது. நான் கண்ட்ரோலாக இருக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஹரினியும் இல்லைம்மா எனக்கு வேண்டாம், நான் ஒரு 20 டேஸாக இது இருந்துட்டு வரேன், அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் அது. உங்கள் வீட்டில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னும்பொழுது இடையில இது மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை உங்களுக்கு யாராவது ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இளநீர் நுங்கு இதெல்லாம் அதிகமாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க. அப்போ தான் அவங்களுக்கு உடல் சூடு வந்து அதிகமாகாமல் இருக்கும். முக்கியமாக இளநீரை அப்படியே கொடுக்காம அதில் கொஞ்சம் பனக்கற்கண்டு போட்டு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.